காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவலின் டைரி. இன்னைக்கு வந்து ஒரு லேசியான சாட்டர்டே vlog தான் பார்க்க போறீங்க. எனக்கு செமஸ்டர் முடிஞ்சிருச்சு, அதனால 4 நாள் மட்டும் லீவ் கொடுத்துருக்காங்க என்னோட ஃபேவரட் காலேஜ். அதனால வந்து நம்ம வந்து இந்த ஹாலிடே vlog தான் இன்னைக்கு பார்க்க போறோம். லைட்டாக பிச்சைக்காரி மாதிரி வச்சுருக்கேன்னா இன்றைக்கி தான் வந்து ஹேர் வாஷ் பண்ணணும். அதுக்காக தான் இப்படி கேவலமாக வச்சுருக்கேன். இப்போ கொண்டை போட்டுட்டு க்ரீன் டீ குடிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணலான்னு டிசைட் பண்ணலாம். முன்னாடிலாம் எனக்கு வந்து கே ட்ராமா சி ட்ராமா அப்படிலாம் வந்து எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் நெட்ஃப்ளிக்ஸில் 2521 அப்படின்ற ஒரு கே ட்ராமா பார்த்துட்ருக்கேன். எனக்கு தெரியல அது நல்லா இருக்குமா இல்லையான்னு. நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மாம்பழம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் க்ரீன் டீ குடித்தேன். அடுத்த ரவுண்ட் மாம்பழத்துக்கு போயிட்டேன். எப்படி பிடுங்கிட்டு போகுதுன்னு தெரில. சொல்லு, என்னாச்சு? முடியல. என் அம்மா இன்னைக்கு பிரியாணி செய்கிறாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் புதினா கிள்ளிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் வந்து ஒரு வேலையும் பார்க்க மாட்டேன். புதினா சாப்பிட்டா ஃப்ரெஷ்ஷாக வாங்கன்னு சொல்லுவாங்க. இதுவே ஃப்ரெஷ்ஷாக இல்லை, என்ன கதையோ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் இது தான். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ டேஸ்ட்டும் இருக்கும். இது எங்கள் அம்மா சொன்னாங்க, சொல்லிட்டேன். வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு கோக் பெப்சி அப்படிலாம் குடிப்பீங்க. நான் வந்து மோர் தான் குடிப்பேன், ஏன்னா எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். செம்ம சூப்பராக இன்றைக்கி வந்து மோர் வந்திருக்கு. செம்மையாக இருக்குது. இப்போ என்ன விஷயம்னா, நான் வந்து பல மணி நேரமாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல உட்காந்தா சாப்பிட்டேன், மோர் குடித்தேன், டிவி பார்க்குறேன், இப்படியே உட்காந்துருக்கேன். எங்கள் அம்மா வந்து குளிக்கப்போ அப்படின்னு வந்து கத்திட்டு போனாங்க. வெயில் வர சூப்பராக அடிக்குதா, அதனால தண்ணி வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும்ல, அதனால வந்து குளிக்க சோம்பேறித்தனம் பட்டு இப்படியே உட்காந்துருக்கேன். தலைக்கு வேற குளிக்கணும். அதுக்கு வந்து முதல்ல ஷியாக்கா கலக்கணும். நான் ரொம்ப வருஷமாக ஷாம்புவே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த ஷியாக்கா தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுறது எனக்கு அவ்வளோவா பிடிக்கலை. ஸோ இந்த ஸ்டோர் ப்ராட் ஒன் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து ஹேரை செம்ம ட்ரை ஆக்கிடும். அதனால வந்து நான் யூஸ் பண்ணுற ஆர்த்தி நேச்சுரல்ஸ் ஹேர் ஆயிலே நான் வந்து இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிப்பேன். அப்போ ட்ரை ஆகாது. நான் வந்து ஒருபடியாக தலைக்கும் குளிச்சுட்டு வந்துட்டேன். தண்ணி கொஞ்சம் சூடாக தான் இருந்தது, அட்ஜஸ்ட் பண்ணி குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம ஐஸ்கிரீம் செய்ய போகிறோம். கூட வந்து இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. ஒன்று வந்து கண்டென்ஸ்டு மில்க், இது வந்து ஃப்ரெஷ் க்ரீம். இவ்வளோ மாம்பழம் வேணாம், போதும், ஒன்று போதும். நான் வந்து ஐஸ்கிரீம் செய்கிறது வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். மா அப்பா 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். என்னன்னா வந்து நான் ஐஸ்கிரீம் செய்கிறத வந்து ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து போய் பாருங்கள். நான் ஐஸ்கிரீம் செய்கிறது அதில் தெரியும். க்ரீம்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. அதை நான் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எட்டி பார்த்துப்பேன், எல்லாம் ஒழுங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக வந்திருக்குல்ல. இதை வந்து நீங்கள் டுட்டோரியல் வந்து ஷார்ட்ஸில் பார்த்துக்கோங்க. இப்படி மட்டும் எடுக்கவே கூடாது ஐஸ்கிரீமை, அது பாட்டுக்கு இருக்கணும். ஆனால் வந்து நான் எடுத்து பார்த்துப்பேன். டைம் வந்து 4 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் டீ குடிக்க போகிறேன். இதுக்கு இப்படி பேட் உட்காந்துருக்கேன்னா என் பின்னாடி பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட ரூம் வந்து எவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஆனால் என்கிட்ட வந்து ட்ரெஸ் கவுண்ட் வந்து ரொம்பவே அதிகம். நான் வந்து காலேஜ்க்கு போடுற குர்த்தியே நான் வந்து 117க்கு மேலே வச்சுருக்கேன். இப்போ கவுண்ட் பண்ணது மட்டும், இது இல்லாமல் உள்ளே அடுக்கி வச்சது மட்டும் 117 கிட்ட. அவ்வளோ ட்ரெஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலேயும் இதில் நிறைய என்னோடய குர்த்தி செட்லாம் இருக்குது. ஆனால் நான் போடுறது காலேஜுக்கு ஒரு 10 ட்ரெஸ் தான். அதை வந்து நான் எல்லாத்தையும் சுருட்டி அப்படியே வாங்குகிற ட்ரெஸ் எல்லாம் நான் வந்து கபோர்ட்குள்ளே வந்து அழுத்தி வச்சுருப்பேன். அதனால் வந்து என்னோடய அம்மா வந்து லீவில் இருக்க, கொஞ்சமாவது அதை க்ளீன் பண்ணு, தயவு செஞ்சு க்ளீன் பண்ணு அப்படின்னு வந்து கெஞ்சாத குறையாக கேட்டதுனால வந்து நான் அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ட்ரெஸ், அவ்வளோ குப்பை. இதில் வந்து பாதி இந்த சைடில் இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் காட்டுறேன். அந்த சைட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து தேவையில்லை, ஒரு தடவை கூட போடவே இல்லை. அங்குள்ள குட்டியான மாதிரி இருக்குது. அதனால வந்து அதெல்லாம் நான் வந்து வேறு யார்கிட்ட கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதெல்லாம் அங்கே பேக் பண்ணிட்டுருக்கேன். அந்த வேலை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சைட்
இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து பெருசாக நான் போடவே இல்லை. இதில் சில ட்ரெஸ்ஸஸ்லாம் நான் ஒரு தடவை கூட போடலை, அதெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருக்கேன். இந்த பேக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு ஆன்லைனில் கிடச்சிது. இதுக்குள்ளே வந்து என்னோடய கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் பைல் பண்ணி இப்படி ஓரமாக வச்சுருக்கேன். மாதிரி நீங்கள் பைல் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்ட் ட்ரெஸ்ஸஸ்லாம் நீங்கள் அடிக்கடி எடுக்க வேண்டாம். எப்போ ஃபங்க்ஷன் போகிறோமோ அப்போ அந்த பேக்குள்ளே ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணிக்கலாம். அதனால் அதெல்லாம் வந்து ஓரமாக வச்சு அதை வந்து மேலே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. இப்படி சைடில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன ட்ரெஸ் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படியே பார்த்துக்கலாம். இப்போ காமிச்ச பேக்ஸ் எல்லாம் வந்து ஒரு 10 பேக்ஸ் 500க்குள்ளே தான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து லிங்க் தரேன். கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு 3/4 மணி நேரமாக நானும் க்ளீன் பண்ண ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி தான் எடுத்தேன். பார்த்தா அந்த புள்ள வந்து வெளில போயிட்டாங்க. என்னோட அம்மா வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மட்டும் எடுத்து வச்சுட்ருக்கேன். சரி, இதை எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஏன்னா டின்னரும் காலி பண்ணியாச்சு. அதை சாப்பிட்றத வந்து நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து ரொம்ப வயிற்றுலாம் சாப்பிட்டதுனால வந்து பெப்சி குடிக்க போகிறேன். கேம்பா குடிக்கிறேன் கைஸ், கேம்பா. பின்னாடி வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் அம்மா வந்து அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதை இக்னோர் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு கேம்பா குடிப்போம். நானும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்ப்பேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். இப்போ வந்து கேம்பா குடிச்சிட்டே பாண்டியன் ஸ்டோர்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பாண்டியன் தான் ரொம்ப பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர்ஸில் அவர் தான் க்யூட்டஸ்ட் கேரக்டர். அடிச்சுக்கிறாங்க. லைட்டாக இந்த ஹேர் ஸ்டைலில் பார்க்க நித்யானந்தா மாதிரி இருக்கீங்க. அது ஏன்னு எனக்கு தெரில. என்னாச்சுன்னா எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜியும் வீசிங்கும் இருக்குது. இதனால வந்து என்னோடய பாடியால் நிறைய டஸ்ட்டை வந்து டாலரேட் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு அவசரத்தில் எல்லா ட்ரெஸ்ஸையும் கீழே போட்டு ஒரே நாளில் நம்மளாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணேன். அந்த அவசரம் கொடுக்க வேலை வந்து என்னோடய உடம்பு ஒத்துக்கலை. அதனால கொஞ்ச நேரத்துக்கு பேஷண்ட்டாக இருக்க வேண்டிய நிலமையில இருந்தேன். இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல. திருப்பியும் நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சேன்னா கண்டிப்பாக பெட்டில் படுக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுவேன். அதனால இன்னைக்கு கோட்டா போதும், நாளைக்கு மீதி வேலையை பார்த்துக்கலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் பார்க்கறதுக்கு தயவு செஞ்சு அவளின் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏன் பிடிக்கலன்னு சொல்லுங்கள். முடிஞ்சா எனக்கு பிடிச்சா நான் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ.